கோவில்பட்டி நியாய விலைக் கடையில் கற்களுடன் விநியோகிக்கப்பட்ட கோதுமையை வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு கொண்டு சென்று கொடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பாரதி நகரில் உள்ள ரேஷன் கடையில் காலை வழக்கம் போல் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளது. அப்போது நியாய விலைக் கடையில் விநியோகிக்கப்பட்ட கோதுமையில் கற்கள் அதிகமாக இருந்துள்ளன. இதனை கண்ட நபர் ஒருவர் கற்களுடன் விநியோகிக்கப்பட்ட கோதுமையுடன் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு வந்து காண்பித்து புகார் தெரிவித்துள்ளார். இதையடுத்து வட்டாட்சியர் உத்தரவின் பேரில் வட்ட வழங்கல் அலுவலர் பாண்டியராஜ் உடனடியாக சம்பந்தப்பட்ட கடைக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். இதில் மக்களுக்கு விநியோகிக்க வைத்திருந்த ஒரு மூட்டை கோதுமையில் கற்கள் இருந்தது கண்டறியப்பட்டு உடனடியாக அதனை மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதன் பின்னர் கற்களுடன் விநியோகிக்கப்பட்ட கோதுமையை மக்களிடமிருந்து பெறப்பட்டு அதற்கு பதிலாக நல்ல கோதுமை விநியோகிக்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.